ஓம் சாய்ராம். பாபா பக்தர்கள் இந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களான்னு தெரியல. எப்போயாவது நம்ம பாபா கிட்ட சின்னதாக ஒரு வருத்தம் காட்டும்போது, கோவம் காட்டும்போது, இல்லை பாபா நான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பிக்கிட்டு போனோன்னு வைங்களேன், அப்போ தான் அவர் நம்ம எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியில் ஒரு பிக்சராக வந்து நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு அட்டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவார். அப்புறம் கனவுல வந்து வருவார். ஏன் வந்து நீ என்ன பார்க்கல பேசல அப்படிங்கிற மாதிரி சம்டைம் கனவுல வந்து வருவார். அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பாபா வந்து என்னை வந்து ஒரு விஷயம் பண்ண வேணாம்னு சொன்னது என்னென்னா, நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்பியும் போயிடுவேன். சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு நம்பர்ஸும் டெலீட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நம்பர்ஸும் டெலீட் பண்ணிடுவேன். ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு பாபா என்னை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் திரும்ப திரும்ப அது பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு அவருக்கு மேலே ஒரு வருத்தம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ரியலைஸ் பண்ணி இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அதை வந்து நிறுத்திட்டேன் அந்த விஷயத்த. ஆனால் பாபா என்கிட்ட திரும்ப 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 அந்த ஏன் நீ வந்து அந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்து சடனாக அவருக்கு என் மேலே கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு. எத்தனை தடவை சொல்லி இவ கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி என் மேலே அவருக்கு கொஞ்சம் கோவம். எத்தனை தடவை தான் இந்த மாதிரி நீ வந்து நம்பர்ஸ் இதெல்லாம் டெலீட் பண்ணுவேன், என் மேலே கோவத்தை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பதிலுக்கு கோச்சிக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அச்சோ இவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தம் பட்டுட்டு ரொம்ப டவுனாக இருந்தேன். ஆனால் பாபா வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, வர என்னை மன்னிச்சுக்குவார், என்னை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக மன்னிச்சு ரொம்ப அழகாக வந்து என்னை ஏற்றுக்கிட்டாரு. வீடியோ வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் சரம். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து இல்லாட்டி நான் ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப டவுன் ஆகிருப்பேன். ரொம்ப ஒரு அழகான அற்புதம் சரம். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.